சிவகங்கை பயணிகள் கப்பல் சேவை நாளை முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படவுள்ளது. நாளை காலை 7:30 அளவில் நாகப்பட்டினத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் சிவகங்கை கப்பல் காங்கேசன்துறையை வந்தடைந்த பின்னர் மீண்டும் பிற்பகல் 1:30 அளவில் காங்கேசன்துறையிலிருந்து பயணத்தை ஆரம்பித்து நாகப்பட்டினத்தை சென்றடையும். இந்த பயணிகள் கப்பல் சேவை வாரத்தில் செவ்வாய்க்கிழமை தவிர்ந்த 6 நாட்களும் முன்னெடுக்கப்படவுள்ளது. தமிழகத்தின் நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கையின் காங்கேசன்துறை துறைமுகம் வரை இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி செரியாபானி பயணிகள் கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட்டது. இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை உள்ளிட்ட காரணிகளினால் இந்த கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. பின்னர் கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி நாகையிலிருந்து காங்கேசன்துறை வரை சிவகங்கை என்ற பெயரில் பயணிகள் கப்பல் சேவை மீள ஆரம்பிக்கப்பட்டது. குறித்த பயணிகள் கப்பல் சேவை வாரத்தில் 5 நாட்கள் சேவையில் ஈடுபட்டு வந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த போது பாதுகாப்பு காரணமாக கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் சிவகங்கை பயணிகள் கப்பல் சேவை நாளை முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படவுள்ளது.